வணக்கம் மற்றும் நமஸ்காரம். நான் டாக்டர் கஞ்சன் சிங், பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய இந்த வீடியோவில் பார்கின்சன் நோயாளிகள் குளிர்காலத்தில் தங்களை எப்படி கவனிக்க வேண்டும் என்பதை பற்றி நான் உங்களுடன் பேசப் போகிறேன். குளிர்காலம் வர இருக்கிறது. இதனால் பார்கின்சன் நோயாளிகளுக்கு ஏற்படும் சிரமங்கள் மிகவும் அதிகமாகி விடுகின்றன. உதாரணமாக, அவர்களுக்கு நடக்கும்போது ஏற்படும் பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்கின்றன. அவர்களின் உடலில் ஏற்படும் கடினத்தன்மை ரிகிடிட்டி மிகவும் அதிகமாகிவிடுகிறது. விரல்களில் முறுக்கு ஸ்பாசம் ஏற்படுகிறது. விரல்களில் கடினத்தன்மை அகடன் ஏற்படுகிறது. அவர்களுக்கு ஏற்படும் திரைமர் கம்பிப்பு அதிகரிக்கிறது. அப்படியென்றால் குளிர்காலத்தில் பார்கின்சன் நோயாளிகள் தங்களை எப்படி கவனிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம். முதலில் பார்கின்சன் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். பார்கின்சன் என்பது ஒரு நீண்ட கால நரம்பு சிதைவு நோயாகும். டோபமின் குறைவால் நம்முடைய கைகளில் என்ன நடக்கிறது? நாம் கம்பிப்பை உணர்கிறோம். நம்ம நல்லா நடக்க முடியல. சமநிலை பிரச்சனை, எழுதுவதில் பிரச்சனை, பேசுவதிலும் பிரச்சனை ஏற்படுகிறது. பல பார்கின்சன் நோயாளிகள் தூங்க முடியாமல் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளும் அனுபவிக்கிறார்கள். ஏன் இது நடக்கிறது? என்னல டோபமின் குறைவால் இது நடக்கிறது. டோபமின் என்ன? இது ஒரு ரசாயனம். இதன் குறைவால் மூளை மற்றும் நம்முடைய தசைகள் சரியான முறையில் ஒருங்கிணைக்க முடியாது. இதன் காரணமாக நமக்கு கைகளில் நடுக்கம் ஏற்படுகிறது. எழுதுவதில் சிரமம் ஏற்படுகிறது. எழுத முடியவில்லை, நடப்பதில் சிரமம், நின்று கொள்ளுவதிலும் சிரமம் ஆகிய அனைத்து அறிகுறிகளும் காணப்படுகின்றன. குளிர்காலத்தில் இந்த சேம் பிரச்சனை பார்கின்சன் நோயாளிகளுக்கு மிகவும் அதிகமாகி விடுகிறது. ஏனெனில் அவர்களின் உணவு மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கும். அதனால நம்ம முதல்ல பேச போறோம், பார்கின்சன் நோயாளிகள் தங்கள் உணவில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாகவும், வைட்டமின்கள், கனிமங்கள், புரதம் ஆகியவை நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டும். நீங்கள் கேரட் எடுத்துக்கொள்ளலாம். நீங்க கேரட் சூப்பும் எடுத்துக்கொள்ளலாம். முழுமையாக சைவம் பின்பற்றும் நோயாளிகள் கூட மஷ்ரூம் எடுத்துக்கொள்ளலாம். பனீரையும் சேர்க்கலாம். இதனை நீங்கள் எந்த வடிவிலும் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் பனீர் புஜ்ஜி எடுத்துக்கொள்ளலாம். பனீர் சப்பாத்தி அல்லது பனீர் கறி செய்து சாப்பிடலாம். நீங்க மஷ்ரூம் டிக்கியும் சாப்பிடலாம். மஷ்ரூம் கறி செய்து சாப்பிடலாம். மேலும் மஷ்ரூம் சாலட் செய்து எளிதாக சாப்பிடலாம். இது உங்களுக்கு சக்தி அளிக்கும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது. இது உங்கள் டோபமினை அதிகரித்து சமநிலைப்படுத்தும். குளிர்காலத்தில் உங்களுக்கு எந்த விதமான சிரமமும் ஏற்படாமல் பாதுகாக்கும். இதற்குடன் மேலும் பல வகை காய்கறிகளும் உள்ளன. அவற்றையும் நீங்கள் உபயோகிக்கலாம். இவைகளிலும் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது. பலவிதமான வைட்டமின்கள் மற்றும் கனிமங்களும் இதில் உள்ளன. பொட்டாசியம் கூட இதில் உள்ளது. இது ஒரு பார்கின்சன் நோயாளிக்கு அவசியமானது. உதாரணமாக புரோக்கோலி உள்ளது. இதையும் நீங்கள் உபயோகிக்கலாம். அவோகாடோவும் உள்ளது. இதையும் நீங்கள் உபயோகிக்கலாம். பூக்கோசு, முட்டைக்கோசு ஆகியவை உள்ளன. இவைகளையும் நீங்கள் எளிதாக உபயோகிக்கலாம். இவைகளில் புரதமும் உள்ளது. நீங்கள் இவற்றை உபயோகித்தால், ஒன்று, உங்களை கொஞ்சம் வலுவாக மாற்றும். இரண்டாவது, குளிர்காலங்களில் உங்கள் கைகள், கால்களில் எந்தவிதமான வலி அல்லது கிராம்ப்ஸ் வராமல் தடுக்கும். ஏனெனில் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது. உங்கள் மூளையில் எந்தவிதமான அழற்சி ஏற்பட்டாலும் இவை ஃப்ரீ ராடிக்கல்களை நீக்குகின்றன, அழற்சியை குறைக்கின்றன மற்றும் டோபமினை அதிகரிக்க உங்களுக்கு உதவுகின்றன. இரண்டாவது முக்கியமானது, நீங்கள் கண்டிப்பாக சூரிய ஒளி வெளிப்பாட்டை பெற வேண்டும். வெயில் காலங்களில் என்ன நடக்கிறது என்றால், மக்கள் வெயிலில் நிற்க முடியவில்லை. ஏனெனில் அந்த வெளிச்சம், சூரிய ஒளி மிகவும் தீவிரமாக இருக்கும். நோயாளிகள் முழு நேரமும் வீட்டில் இருக்கிறார்கள். மேலும் குளிர்காலங்களில் என்ன நடக்கிறது என்றால், பார்கின்சன் நோயாளிகளுக்கு வெயில் எளிதில் கிடைக்காது. எப்ப வெயில் கிடைக்குதோ நீங்க கண்டிப்பாக வெயிலில் உட்காருங்க. நீங்க வெயிலில நடக்கவும் முடியும், சூரிய ஒளியில நடக்கவும் முடியும். சூரிய ஒளியில் உட்கார்ந்து நீங்கள் மசாஜ் செய்யவும் முடியும். இதனால் உங்கள் கைகள், கால்களில் ஏற்படும் வலி மற்றும் இறுக்கம் பெரிதும் குறையலாம். மூன்றாவது விருப்பம் உங்களுக்காக, நீங்கள் தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். நீங்கள் யோகா செய்யுங்கள், தியானம் செய்யுங்கள், நடக்கவும் செய்யுங்கள். நடப்பது பார்கின்சன் நோயாளிகளுக்கு மிகவும் அவசியமானது. உங்கள் விரல்களில் நடுக்கம் இருந்தால் ஒரு பந்து எடுங்கள், ஸ்பஞ்ச் பந்து எடுங்கள். அதை வைத்து நீங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் உங்கள் விரல்களில் உள்ள கடினத்தன்மை, பிடிப்பு, நடுக்கம் ஆகியவை குறைய வேண்டும். மனித உடலில் பலவீனமாகும் தசைகள் என்ன ஆகும்? அவை கொஞ்சம் வலுவாகும். மேலும் உங்களிடம் மாற்றங்களை காணலாம். இதுக்கு மேலாக நீங்க பாலும் குடிக்கலாம். ஆனால் பாலை நீங்கள் அப்படியே குடிக்க கூடாது.
வெறும் பாலை மட்டும் குடிக்கக்கூடாது. அதுல நீங்க மஞ்சள் சேர்க்கலாம், குங்குமப்பூ சேர்க்கலாம். இதனால் என்ன நடக்கும் என்றால், மஞ்சளில் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் அழற்சி குறைக்கும் பண்புகள் உள்ளன. இது உங்களை உட்புறமாக சூடாக வைத்திருக்கும். அதனால் உங்கள் கைகள் மற்றும் கால்களில் கடினத்தன்மை வராது. இதுவே சிறிய சிறிய குறிப்புகளாகும். நீங்கள் இதை பின்பற்றினால் குளிர்காலத்திலும் உங்கள் அறிகுறிகளை எளிதாக கட்டுப்படுத்த முடியும். எனவே அனைத்து பார்க்கின்சன் நோயாளிகளும், குறிப்பாக குளிர்காலம் வரப்போகிறது என்று நினைப்பவர்கள் குளிர்காலத்தில் என்ன செய்யலாம், அவர்களின் கைகளில் உள்ள வலிப்பு அதிகரிக்காமல் குறைய என்ன செய்யலாம் என்று யோசிப்பவர்கள் இந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் பின்பற்றலாம். இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்பேன். அதுவரை நன்றி.